Hi, hello, welcome to Maximo channel. 11th CBSE Mathematics 7th chapter பார்க்குறோம் binomial theorem. So exercise 7.1ல first 3 sum பார்க்குறோம் binomial theorem. What is the use of the binomial theorem? So இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா equations இருக்கு இல்லையா a plus b the whole square உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா தெரியும் a square plus 2ab plus b square அதே மாதிரி a plus b the whole cube உங்களுக்கு தெரியும் a cube plus 3a square b plus 3ab square plus b cube ஓகேவா ஸோ இப்போ a plus b the whole power 4 நமக்கு தெரியாது அதே மாதிரி a plus b the whole power 5 தெரியாது 6 7 அந்த மாதிரி பவர் அதிகமாக போகும்போது எப்படி போடுறது அதுக்கு யூஸ் ஆகிறது binomial theorem. So expand the expression 1 minus 2x the whole power 5 ன்னு இருக்கு ஓகே பார்த்தீங்களா பவர் 5 ன்னு இருக்கு 2 கியூப்னு இருந்தால் நம்ம போட்டுருவோம் ஆனால் இங்கே என்ன இருக்குது பவர் 5 இப்போ நம்ம பைனாமியல் தியரம் அந்த இதை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ என்னென்னா a plus b the whole power n equal to nc0 a power n plus nc1 a power n minus 1 b power 1 plus nc2 a power n minus 2 b square plus etc plus ncn minus 1 a1 bn minus 1 plus ncn b power n இதுதான் அந்த பைனாமியல் தியரம் ஓகேவா இது a plus b the whole power n ன்னு இருக்குது ஸோ இப்போ இதில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது 1 மைனஸ் 2x இருக்குது ஏக்கு பதிலாக 1 பிக்கு பதிலாக மைனஸ் 2x எடுத்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி போடணும் அப்படி இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் இங்கே ப்ளஸ் இருக்குது ரெண்டாவது மைனஸ் ப்ளஸ் இருக்குது மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு எடுத்து நம்ம போடலாம் ஸோ இது என்ன இவ்வளோ பெரிய ஃபார்முலாவாக இருக்குது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அது ஒரு ரொம்பவே ஈஸி பார்த்தீங்கன்னா NC0 1 2 n முடியுது ஓகேவா a பவர் n அப்புறம் ஒன்று ஒன்றா குறைஞ்சிட்டே போகுது a பவர் n மைனஸ் 1 a பவர் n மைனஸ் 2 a பவர் n மைனஸ் 3 a பவர் 0னா 1 ஆகிடும் a பவர் 0 எனி நம்பர் பவர் 0 என்ன ஆகிடுது 1 ஆகிடுது அப்புறம் பாருங்கள் b பவர் 0 அதான் இல்லை ஸோ அடுத்த டேர்ம்லேருந்தே b1 b ஸ்கொயர் b கியூப்னு போயிட்டே இருக்குது கடைசியாக எதில் முடியுது bn முடியுது ஸோ ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் nc0ன்னு இருக்குது அது பாருங்கள் எண்ணுக்கு பதிலாக என்னது 5 ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சிம்பிளிஃபை பண்ணி போடுறோம் இல்லை டைரெக்டாகவும் நம்ம போடலாம் இந்த சம்மில் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் சப்ஸ்டிட் பண்ணி கேட்குறேன் அடுத்த சம்மில் வந்து நம்ம டைரெக்டாகவே போடலாம் ஸோ 5c0 a பவர் என்ன a பவர் 5 5c1 a பவர் 5 மைனஸ் 1 என்னது 4 b பவர் 1 nc 5c2 a பவர் 5 மைனஸ் 2 3 b ஸ்கொயர் ஓகேவா ஸோ மொத்தம் எத்தனை டேர்ம் 5 ஸோ 5 வரைக்கும் நம்ம போடணும் 5c4 5c5 வரைக்கும் ஓகேவா ஸோ என்சிஆர் ஃபார்முலா நீங்கள் போனதில் போட்டிருப்பீங்க என்சிஆர் ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஸோ என்னங்கிறது இங்கே மேலே இருக்கிறது ஆறுங்கிறது கீழே இருக்குது ஸோ என்னுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஏற்கனவே போட்டிருப்பீங்க இருந்தாலும் இந்த ஒரு சம்மில் நான் போட்டு காமிக்கிறேன் என்னன்னா 5 ஃபேக்டோரியல் பை 0 ஃபேக்டோரியல் 5 மைனஸ் n மைனஸ் ஆர் அப்போ 5 மைனஸ் 0 ஃபேக்டோரியல் a பவர் 5 ப்ளஸ் 5 ஃபேக்டோரியல் பை ஆர் என்னது 1 ஃபேக்டோரியல் 5 மைனஸ் 1 ஃபேக்டோரியல் a பவர் 4 b பவர் 1 ஸோ அதே மாதிரி எல்லா டேர்மும் ஓகேவா இப்போ simplify பண்ணா 5 factorial by 0 factorial 5 minus 0 5 factorial a power 5 5 factorial 1 factorial 5 minus 1 4 factorial 5 factorial 2 factorial 5 minus 2 3 factorial அடுத்து 5 factorial 3 factorial 5 minus 3 2 factorial 5 factorial 4 factorial 5 minus 4 1 5 factorial 5 factorial 5 minus 5 0 factorial ஸோ 0 factorialனா 0 நினச்சக்கூடாது 0 factorial அது 1 ஸோ இதை ஏக்கெலாம் நம்ம எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ணல கடைசியாக ஒரு ஃபைனலாக ஒரு ஃபார்முக்கு வந்த பிறகு ஏக்கும் பிக்கும் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கோம் ஸோ எப்போவுமே மேலே எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நீங்கள் 6.2ல் போட்டிருப்பீங்க கீழே இருக்கிறதுல அதிக என்ன இருக்கோ அந்த நம்பர் வரைக்கும் நீங்கள் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணி போட்டுடலாம் இப்போ 5 ஃபேக்டோரியல்னால் இது எப்படி எழுதலாம் 5 இன்ட்டு கீழே பாருங்கள் 4 ஃபேக்டோரியல் அதிகபட்சமாக இருக்குது அப்போ 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் பை 4 ஃபேக்டோரியல் இப்போ 5 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 தான் பெருசு இல்லையா அப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் அதேமாதிரி 5 ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா இங்கே 3 இருக்குது அப்போ 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல்
இது 5 into 4 ஃபேக்டோரியல். ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் பிரித்து போடணும். அதுதான் இது. ஸோ எல்லாம் இது கேன்சல் ஆகிடுது. a power 5 4 கேன்சல் ஆகிடுது. 5a power 4b 3 கேன்சல் ஆகிடும். 2 4 கேன்சல் ஆகிடும். 2 5s are 10. இங்கே 2 4 கேன்சல் ஆகிடும். 2 3 கேன்சல் ஆகிடும். அதே 10. இங்கே 2 4 கேன்சல் ஆகிடுது. 3 கேன்சல் ஆகிடுது. ஸோ மீதி என்ன இருக்குது? 10. அடுத்தது 4 கேன்சல் ஆகிடுது. 5a power a b power 4 5 ஃபேக்டோரியல் கேன்சல் b power 5. ஸோ இது நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி இப்போ இதை நம்ம கொண்டு வந்துட்டோம். இதில் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏ வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். பி வந்து -2xன்னு எடுத்துக்கிறோம். அந்த வேல்யூவை அப்படியே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 power 5 ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக -2x எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1 power 5 என்ன ஆகும்? 1 power 4 என்ன ஆகும்? 1 5 into 2 -10x 1 power 3னா 1 தான். ஸோ இது என்ன ஆகுது? 2 பவர் வந்து ஈவன் நம்பரில் இருந்தால் மைனஸில் இருக்கும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். 4x² 40x². இது 1 -8x³ அப்போ 80. இங்கே 2 2s are 4 4 2s are 8 2s are 16 + 16 into 5 80. ஓகேவா? -2 power 5னா -32x power 5. ஓகேவா? இப்போ அதை மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். ஸோ 1 -10x + 40x² -80x³ + 80x power 4 -32x power 5. ஸோ பவரு மைனஸு ப்ளஸ்ஸு கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரிஞ்சால் நம்ம சம் ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். ஸோ செகண்ட் சம் அந்த மாதிரி போட்டு சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலாவில் ப்ளஸ்ஸு மைனஸு வச்சு a 2/x b x - 2ன்னு வச்சு நம்ம போடலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது டைரெக்டாக போட்டுடலாம். nc0 a power n 5c0 2/x power 5 -5c1 a வந்து 2/xன்னு எடுத்துக்கிறீங்க. b வந்து x/2ன்னு எடுத்துக்கிறீங்க. மைனஸ் எடுத்துக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ளஸ்ஸு மைனஸு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ 2/x ஹோல் பவர் 4 5 4 3 2 1ன்னு குறைஞ்சிட்டே வருது. இது 1 2 3 4 5 வரைக்கும். ஸோ 5c0 5c5னா 1 5c4 5c1னா 5 5c3 5c2னா என்ன வருது? 10 வருது. ஓகேவா? இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? 2 power 5னா என்ன? 32/x power 5 5c0 என்ன ஆகிடுது? 1 ஆகிடுது. அடுத்து 2 power 4னா 16 x power 4 5c1 என்ன ஆகிடுது? 5 ஆகிடுது. அடுத்தது x/2 அப்படி இருக்கட்டும். அடுத்தது 5c2னா 10 2 power 3னா 8 8/x³ x²/4. அடுத்தது 4 5c3னா 5c2 ரெண்டுமே 10 தான். 2 power 2னா 4/x², x³/8. அடுத்து 5c4னா 5 2/x, x power 4 2 2s are 4 4 2s are 8 2s are 16 5c5னா என்ன ஆகிடும்? 1. ஸோ x power 5 2² 32. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 32/x power 5 அப்படியே தான் இருக்கும். இந்த x power 4 x கேன்சல் பண்ணிங்கன்னா x³ ஆகும். கீழே 16 2 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 8 8 5s are 40 40/x³ ஆகிடுது. ஓகேவா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா x² கீழே x³ இருக்குது. x² கேன்சல் ஆகிடும். கீழே x வரும். 8 4 கேன்சல் பண்ணிங்கன்னா மேலே 2 வரும். 2 into 10 என்னது? 20/x -10 இருக்குது. இந்த x² மேலே x³ இருக்குது. அப்போ மேலே x இருக்கும். இங்கே x² கேன்சல் ஆகிடும். 1/2 ஆகிடும். ஓகேவா? 2 5ஆல் 10 வந்து 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? 5 ஆகிடும். அப்போ என்ன ஆகிடுது? -5x. இங்கே x power 4னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது x³ ஆகிடும். 2 16 கேன்சல் பண்ணிங்கன்னா 8 ஆகும். அப்போ 5/8 x³ -x power 5 32. ப்ளஸ்ஸு மைனஸ் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும். அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள் பவர் 6 இருக்குது. பவர் 6. ஸோ அப்போது
சேம் அதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி போடலாம். 6 டேர்ம் வரைக்கும் போடணும். 60, 61, 62, 63, 64, 65, 66. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதால ஆல்டர்னேட்டிவ் சைடு நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸு நம்ம எடுத்து போட்டிருக்கோம். 60 ஏக்கு பதிலாக எதை 2x சப்ஸ்டியூட் பண்ணுறோம், பிக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 3 சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருவோம். ஸோ எப்படி 5C0 போட்டோமோ அதே மாதிரி தான் 6C6 6C0 என்னது 1 ஆகுது, 6C5 6C1 என்னது 6 ஆகுது, 6C4 6C2 அப்படின்னா 15 வரும். நீங்கள் வேணால் கேன்சல் பண்ணி போட்டு பாருங்கள். 6 × 5 2 × 1 கேன்சல் பண்ணால் 3 × 5 15. 6C4க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க 6 × 5 × 4 ஃபேக்டோரியல் போடுவீங்க இல்லையா. ஸோ 4 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும், 3 2 கேன்சல் ஆகிடும், அப்போ என்ன ஆகிடும் 15 வரும். இது 6 × 5 × 4/3 × 2 × 1 கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா 20 வருது. இது ஏற்கனவே நீங்கள் 6th சாப்டரில் பார்த்துருக்கீங்க, அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஸோ இப்போ அந்தந்த வேல்யூ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2/6ன்னா என்னது 64 x/6, 6 61 6 32 x/5 3. இது 62 என்னது 15, 2x/4னா 16 x/4, 3 ஸ்கொயர்னா 9, 63 வந்து என்னது 20, இது 8x3, இது 27. இங்கே 64 வந்து 15, 2x whole squareனா 4x², 3/4னா 81, 65 வந்து என்னது 6, 3/5 243 × 2x ப்ளஸ் 3/6னா 729, 66 என்னது 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்துடுது. அவ்வளோதான். தேங்க்யூ.